அப்பனே வெங்கடாச்சலபதி எழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இந்த முதல் வாரம் நல்லபடியா ஆரம்பிக்கணும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு, எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு உங்க கோயிலுக்கு வந்து சேரணும். நல்லபடியா அந்த வேலை நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் மாவாட்ட கத்துக்கிறனும், அதில் என்னாலும் தப்பில்ல ஒத்துக்கிறனும். இன்னும் ஏகப்பட்ட வேலை வெட்டி கிடக்கு. பாயாசம் செய்யணும், வடை சுடணும், மாமாவை போய் எழுப்பி விடணும். அதுக்கு பிறகு சோறெல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பணும். இந்த வானகரத்தை பூரா கிளப்பங்களையும் கிறுக்கு பிடிச்சி போயிடும். என்னவா காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே ஆரவாரமா வேலை செஞ்சுருக்காளே. காலையில உளுந்தெல்லாம் ஊற போட்டு அரைச்சுருக்கா என்னன்னு தெரியலையே. கேள்வியா என்னவா சேருமி காட்டுதாக்கும் நிக்கிறான்ட்டு பாத்தியா இந்த குந்தானிக்கு இருக்க திமுறை. நம்ம இருமி காட்டணும், அவளும் இருமி காட்டுறாளாம். மேடம் வழியா பேச மாட்டாங்களாம். என்னவா வேலையெல்லாம் ஆரவாரமா நடந்துட்டு இருக்கு. ஆரவாரமா வேலை நடக்குதுன்னு தெரியுதுல, பொறுத்திருந்து வேடிக்கை பார்த்தா தெரியும் என்ன நடக்குதுன்னு, எதுக்கு நடக்குதுன்னு. ஓஹோ, அந்த அளவுக்கு ரேட் ஆகி போச்சு. எங்க மூஞ்சியை பார்த்து கூட பேச மாட்டீங்களாக்கு மேடம். எங்களுக்குலாம் ரேட் ஆகல, நாங்க ஒரே மாதிரிதான் இருக்கோம். என்னத்துக்கு நம்ம மூஞ்சியை பார்த்து பேச, நம்ம அடுத்தனாலும் பேச, நாளைக்கு நம்ம தலையிலேயே வந்து விடியும். நமக்கு தேவையாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். யாரும் எக்காடு கட்டும் போறாங்க. நீ வேலையை பாரு, எங்கம்மா சீக்கிரம் மாவாட்டி கொண்டு வேலையை பாரு. நான் சும்மா இருக்கவங்க என்னத்தையும் பேசுவாங்க. நம்ம அப்படியா, நம்ம பல சொல்லி தரவங்க. பாத்தியா இவளுக்கு இருக்க திமுறை. நமக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, நம்ம கண்டுக்கிற மாட்டேங்கிற. இப்படி ஆகி போயிட்டாலே. இவகிட்ட பேசாம தான் நமக்கும் பொழுது போக மாட்டேங்குது. எதுக்கு நேரம் மாவாட்டுறா? ஒருவேளை கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இட்லி தோசை சுட்டுக்கலாம் நேரம் அரைச்சு வைக்கிறாளோ என்னமோ செய்யறா. என்கிட்ட கோயிலுக்கு போய் நம்மளும் தொத்தி போயிருந்து விட்டக்கூடாது. ஒரு வழியா வடையை சுட்டாச்சு, பாயாசத்தை செஞ்சாச்சு. அப்பா வேர்த்து போச்சு. முதல்ல போய் மாமாவை எழுப்பணும். இந்த ஒரு வீடு இருக்கு, இந்த வடையை எடுத்து வச்சுக்கிட்டு மாமாவை போய் முதல்ல எழுப்பணும். என்ன உளுந்த வடை வாடை அடிக்குது? ஆமா உளுந்த வடை வாடனே. பாயாச வாடை அடிக்குது. இந்த அங்க மாதிரி செய்யறா வழியா உளுந்த வடை பாயாசம்லாம். என்ன இந்நேரம் எந்திரிச்சு மாவாட்டி உளுந்த வடை சுட்டு பாயாசம்லாம் செஞ்சுருக்காள. என்ன ஆச்சு? ஒருவேளை எனக்கு சண்டை ஓட்டதுல மண்டை எங்கிட்டும் கோளாறு ஆகி போச்சோ. எப்படி 3வது வாரம் 5வது வாரந்தே பெருமாள் கூட படைப்பா, சாமி முடுவா. இன்னைக்கு வாரந்தேன் மண்டை கிட்ட குழம்பி போய் இன்னைக்கே படைக்கிறதுக்கு செய்யறாள். ஒருவேளை என்ன நல்ல நறுமணமா அடிக்குது. உளுந்த வடை பாயாசம்லாம் வாடகை ஜம்முன்னு அடிக்குது. நம்ம வீட்டுக்குள்ளையா இந்நேரத்துல அடிக்குது? ஏய் நம்ம வீட்டுக்குள்ள தாண்டி அடிக்குது. உன் மாமியா தான் செஞ்சுருக்கா. என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு காலம்பரம் இருந்து எந்திரிச்சு ஒரே படபடன்னு பரபரப்பா செஞ்சுருக்காளே. என்னடி விஷயம் தெரியல. பத்தா நானே பத்தி எந்திரிச்சு வரேன். என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கோயிலுக்கு போறோம்ல, அதுக்காக செய்யறாங்களோ? ஏண்டி கோயிலுக்கு போறது சோறை கட்டிட்டு எடுத்துக்கு வருவா. ஒரு புளிச்சோறு, லெமன் சோறு, இல்லைன்னா சாம்பார் சோறு இந்த மாதிரி எடுத்துக்கு வருவா. வடை பாயாசமா வச்சுருக்கா. தெரியல பத்தா, நான் போய் தான் கேட்கணும் அத்தைட்ட. அதான் உனக்கு என்னதுன்னு தெரியுது வீட்டுல நடக்குது. இதை வர வர அந்த பரமக்காண்டி மோசமா ஆம்பளை பையனுக்கு மாறிக்கு போறீங்களா? எந்த வேலையும் செய்யறது இல்ல. இப்ப நீ வாட்டுக்கு திரியிற. சரி என்கிட்ட இன்னைக்கு நம்ம மருமக உளுந்த வட்டையும் பாயாசத்தையும் நல்லா கமகமானு செஞ்சு வச்சிருக்கா. விட்டுறக்கூடாது. உளுந்த வட்டையும் பாயாசத்தையும் நம்ம மருமக புண்ணியத்துல ஒரு வெட்டி விட்டுறணும். மாமா பாவம் இன்னும் நல்லா அசந்து தூங்குறாரு. இருந்தாலும் எழுப்பிடணும். நல்ல நாள் பொழுதும் தூங்கட்டும் விடக்கூடாதுல. எழுப்பி விட்டு மாமாவுக்கு இதை கொடுத்து அசத்திப்படணும். மாமா மாமா எந்திரிங்க மாமா. அங்கம்மா நீதானா? எந்திரிச்சிட்ட போல இருக்கு. விடுந்துருச்சாமா? நான் தெரியாம தூங்கிட்டேன் போல. ஆமா மாமா எந்திரிச்சு உட்காருங்க. என்ன அங்கம்மா காலையிலேயே முகமெல்லாம் பயங்கர பொழிவா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. என்ன விசேஷம்? மாமா ஃபர்ஸ்ட் உங்க கையை கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன விசேஷம்னு சொல்றேன். கையை கொடுக்கவா? கையை எடுத்து கொடுக்க சொல்ற? நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க மாமா. மாமா இட்லி ஹாப்பி பர்த்டே. என்ன அங்கம்மா சொல்ற? ஆமா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இங்கிலீஷ்ல சொன்னேன் மாமா. இங்கே வர்ற அங்கம்மாவ பிறந்த நாளை கட்ட ஞாபகம் வச்சு எனக்கு வாழ்த்து சொல்றதே பெரிய விஷயம். அது இங்கிலீஷ்ல வர சொல்றாயா அங்கம்மா? எல்லாரும் சொல்றாங்கல்ல மாமா, இங்கிலீஷ்ல தானே இப்ப சொல்றாங்க. அதை பார்த்து நானும் இந்த பிறந்த நாளைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாழ்த்து சொல்லணும்னு மனப்பாடம் பண்ணிக்கே இருந்தேன் மாமா. நான் தான் உங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும்னு யாருட்டி இன்னும் சொல்லல. உங்களுக்கு பிறந்த நாள் நேவம். இந்தாங்க மாமா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை முதல் குளிச்சு போட்டு வாங்க மாமா. புது ட்ரெஸ்ஸா? இது எப்பமா எடுத்த? அதெல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் மாமா. அவசரமா எடுக்க முடியாதுல பிறந்த நாள் வரதை ஒட்டி. அதனால 6 மணி சும்மா இருக்கும்போது போய் எடுத்து வந்துட்டேன் மாமா. என்னங்கம்மா சொல்ற? இம்புட்டு பிரச்சனையிலையும் இப்படி சண்டையிலையும் பிறந்த நாளை கட்ட ஞாபகம் வச்சிருக்கே. நீங்க ஞாபகம் வச்சு துணிமணிலாம் எடுத்து வச்சிருக்க. மாமே மேல அப்படி பாசமாங்கம்மா உனக்கு? ஆமா மாமா பின்ன இல்லையா? நீங்க தான் மாமா என் உலகமேவும். யார் என்னத்த சண்டை ஓட்டாலும் எது வேணாலும் உங்க விஷயத்துல செய்ய வேண்டியதை நான் மறக்க மாட்டேன் மாமா, கனவுல கூட. அங்கம்மா உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அங்கம்மா. எங்க அம்மா கூட என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சிருக்காங்களா என்னன்னே தெரியல. வெளியில ஓனாதே தெரியும் அவங்க சங்கதி என்னன்னு. விடுங்க மாமா, அவங்க வயசானவங்க ஞாபகம் வச்சிருந்தா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா நினைக்க கூடாது மாமா. என் மாமனுக்கு நான் துணிமணி எடுத்து கொடுத்து அதை நீங்க போட்டுக்கு வரணும். உங்களுக்கு பிடிச்ச உளுந்த வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் மாமா. நீங்க குளிச்சு போட்டு துணிமணியை மாத்திக்கிட்டு வாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோம் மாமா. அவங்க வேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். எனக்கு அங்கம்மா நானும் சின்ன பிள்ளையா துணிமணி எல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்றதுக்கு ஆசைக்காக நான் போட்டுக்கிறேன். நீ ஆசையா எடுத்து வந்திருக்கீல. சரி நீங்க நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களாங்கம்மா?
மாமா, உங்களை பார்த்ததுல எல்லாத்தையும் மறந்துட்டேன் மாமா. சொன்னது எனக்கு கோயிலுக்கு வேற ஓடுனாங்க. நீங்க வரீங்களா மாமா? இல்லங்கம்மா, வயல்ல கொஞ்சம் வேலை கிடக்கு, முக்கியமான வேலையெல்லாம் கிடக்கு. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சாமியை கும்பிட்டு வாங்க. வாசிக்கு மாமன் துணிமணி எல்லாம் போட்டுட்டு அந்த வடை பாயாசத்துல ஒரு கை பார்த்துக்கிட்டு நான் வயலுக்கு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மாமா, இந்த குளிச்சுட்டு துணிமணியை போட்டு வாங்க. அங்க வைக்கிறேன். சரி அங்கம்மா, சரி வச்சுட்டு போ. அட எங்க இன்னும் மாமாவை காணா? ஆடிக்கு இருக்கு, சூடு ஆடி போயிருப்போது வடையெல்லாம். மாமா குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா மாமா? வாங்க மாமா. இங்க நான் வைப்போம், மாமா வந்து சாப்பிடட்டும். சுட சுட சாப்பிட்டாரு நல்லா இருக்கும். பொசு பொசு பொசுன்னு வடை, இல்லாட்டினா ஆறி போச்சுன்னா சவுக்கு சவுக்கு ஒட்டி சட்டியா ஒட்டி போகும். என்ன அக்கம்மா, அங்கனக்குள்ள வரையிலேயே பயங்கரமா வாடை அடிக்குது, விடூர மணக்குது பாயாசமும் வடையும். மாமா வாங்க மாமா, அப்படியே சுட 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 சட்னியில தொட்டு வடையை சாப்பிடுங்க மாமா. உங்களுக்கு தான் உளுந்த வடை நல்லா பிடிக்கும்ல, அது அப்படியே பொறு 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 பொருன்னு இருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ஆறி போச்சுன்னா சவக்குன்னு போயிரும் மாமா. அங்கம்மா சுட்ட வடை ஆறி போனாலும் ஒரு ருசி தானே. கொண்டா சாப்பிடுறேன். மாமா எப்படி இருக்கோ? அவசர அவசரமா செஞ்சேன், காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வடையை பார்த்தாலே தெரியுதுல்ல, நல்ல மொறு 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 மொறுன்னு இருக்குல்ல, பாக்குறப்பே வேற லெவல்ல இருக்கு. நீ திண்டு பார்த்துன்னு சொல்லணுமாக்கா? ஆமா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மாமா. நீங்க நல்லா ஆடினா கூட நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லுவீங்க, அள்ளி விடுவீங்க. நான் என்ன நினைப்பேன்னு. அங்கம்மா சூப்பரா இருக்குங்கம்மா, ஒரு 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 நல்ல வடை சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க மாமா, வடை நிறைய சுட்டு வச்சிருக்கேன், வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இன்னும் கூட இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க மாமா. யாத்தே ஒரு வடை உள்ள போனதே தெரியலையே, இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த வடைக்கும் அப்படி சொல்லாம உள்ள போய்க்கிருக்குல்ல. ஏம்மா என்னம்மா காலையிலேயே வடை பாயாசம்லாம் வாடை அங்க வாசம் வரைக்கும் அடிச்சுக்கிருக்கு, என்னம்மா விசேஷம்? இங்கே வர்றா அப்பா இந்நேரம் தோட்டத்துக்கு போறதுக்கு அந்த சேலை வேட்டியை கட்டிக்கிட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு என்னம்மா புது சட்டையெல்லாம் போட்டு இந்நேரம் குளிச்சு மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு, வடையை சாப்பிட்டுருக்காரு. என்னம்மா என்ன விசேஷம்? ஏ பரமே, நீ உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள்றியே. என்னம்மா சொல்றீங்க? சொல்லவே இல்லை அப்பாவுக்கு பிறந்த நாள்னு. அதுவா, ஜட்ஜ்மெண்ட் இருக்கட்டும், யாருக்குன்னு சொல்லடியே, இன்னைக்கு தான் சொல்லுவோம்டே. ஏம்மா என்கிட்ட கூட சொல்லிருக்கலாம்லம்மா, நானாவது அப்பாவுக்கு விஷ் பண்ணிருப்பேன்ல 12 மணிக்கு போய். எனக்கு தெரியும்டியே, உங்ககிட்ட சொன்னா ராத்திரி பேய் எனக்கு சாமத்துல போய் பாவத்தை எழுப்பி விட்டு அவர் தூக்கத்தை கெடுத்து விட்டுருவேன். அதுவும் இல்லாப்புல எங்க மாமாவுக்கு நான் தான் முதல்ல விச்சு பண்ணணும்னு சொல்லவே இல்லை யார்கிட்டயும். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். பாரு அம்மாவை ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. எங்கம்மா அதான் டிவியில பார்த்து பழகிக்கிட்டீங்க போல. ஆமாடியே, டிவில நாடகங்க படகுங்க எல்லாம் போடுறாங்கல்ல, அதுல ஊரு அப்படித்தானே செய்யறாங்க. அவங்க ஊருக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்கதான் முதல்ல பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல. இது நெசத்துல நடக்கிறதான் சினிமாவெல்லாம் காட்டுறாங்க, நாடகங்கிறதுல எல்லாம். நாம அதை பார்த்து நல்ல விஷயத்தெல்லாம் பயக்கணும். எப்பா விஷ் ஹாப்பி பர்த்டேப்பா. நன்றிமா நன்றி. பாத்தில உங்க அம்மாவை என்னன்னு பழகி வச்சிருக்கான்னு பாரு. டிவியை பார்த்து பூவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால, நாளுக்கு நாள் உங்க அம்மா முன்னேறிக்கே ஓராளே பாருமே. ஏமா அப்பத்தாவுக்கு தெரியுமா அப்பாவுக்கு பிறந்த நாள்னு? தெரியலடி பாருமே, அவங்களுக்கு தெரியுமா நீ மறந்துட்டாங்களோ என்னவோ, வந்தாலும் தெரியும். எத்த என்னங்கத்த, நம்ம வீட்டுல காலையிலே உளுந்த விட பாயாசம் பயங்கரமா மனத்துக்கு கேட்ட. மதினியே இன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்த நாளா மதினியே? பிறந்த நாளா? என்னங்கத்த சொல்லவே இல்ல மாமாவுக்கு பிறந்த நாள்னு. அதே மதினியே சஸ்பென்ஸா இருக்குன்னு சொல்லலையா, அவங்கதான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணுமா, அதனால சொல்லாம நம்ம கிட்ட எல்லாம் மறைச்சிருக்காங்க. அப்படியா? சரி சரி மாமா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. நன்றிமா புஷ்பா. ஏன்ட்ட என்கிட்ட பச்சை சொல்லிருந்தேன், நாங்க தான் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்போம்ல மாமாவுக்கு. ஏமா நானும் சின்ன பிள்ளையாமா கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்கு. இந்த உங்க அத்தை வாரு புது வேட்டி சட்டை எல்லாம் வாங்கி வச்சிருக்கா, அது அவ்வளவு ஆசைக்கானது, அதையே நான் போட்டேன். இந்த வயசுல என்னத்துக்குமா எனக்கு அதெல்லாம்? மாமா எம்பிட்டு வயசு ஆனாலும் பிறந்த நாள் கொண்டாடிட்டே மாமா இருப்பாங்க எல்லாருமே, கிஃப்ட் கொடுத்துட்டே ஆகணும், அதுல என்ன இருக்கு? மதினியே அமைதியா இருங்க, அப்பத்தா வருது. அது அப்பாவுக்கு பிறந்த நாளை கண்டுபிடிக்குதா இல்லையான்னு பாப்போம், அது தெரியுமா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி விடுவோம். என்னங்கடியே காலையிலே மாநாடு விட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படியே காலையிலேவா? ஒண்ணுமில்ல அப்பத்தா, அப்பாவை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்ல அம்மா அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் எனக்கும் மதினிக்கும். கேக்குற அவரு கேன பைய மக மாதிரி கேள்விய. நான் பத்த மகனை என்னைய காட்டி உங்க ஆத்தா புரிஞ்சு வச்சிருப்பாளாக்கும், நான் தாண்டி புரிஞ்சு வச்சிருக்கேன் அவனை அதிகமா. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு என்ன விசேஷம் அப்பத்தா? இன்னைக்கு என்னவா? இன்னைக்கு என்ன புரட்டாசி முத வாரம், அதுக்கு அந்த வடகடலாம் சுட்டு பாயசம் செஞ்சிருக்காவோல. எப்பயுமே 3வது வாரம் 5வது வாரம் செய்வா உங்க ஆத்தா, இந்த தடவை முத வாரமே செஞ்சிருக்காளே. அப்படியா? புரட்டாசி முத வாரமா? வேற எந்த விசேஷம் இல்ல என்ன அப்பத்தா? வேற என்ன, உனக்கு என்ன கல்யாணமா வச்சிருக்காங்க? இல்ல யாரோ சொன்னாங்க, நான் தான் என் மகனை அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கேன் புரிஞ்சு வச்சிருக்கேன்டாங்களே, அதோட லட்சணம் தான் இதான்னு பார்த்தேன். கிளவி இன்னைக்கு அசிங்கப்பட்டு கிடக்குவாரு, தேவையில்லாம வாயை விட்டு எங்க வேணாலும் அசிங்கப்படுது கிளவி. என்னாடியே பொடி வச்சு பேசிட்டு வயசுக்கலாம், ஏதாவது நேரா பேசு. நாங்களாம் பொடி வச்சு பேசல, நீங்க தான் ஓவரா பில்டப் பண்ணீங்க. இன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்த நாள், அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ இதை மறந்துட்டுமே நம்ம. இந்த நெட்ட மரம் சும்மாவே நம்ம அசிங்கப்படுத்துவா, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு போயிட்டோமே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். எனக்கு தெரிய முடியாதெல்லாம், என் மகனுக்கு பிறந்த நாள் எனக்கு தெரியாதாக்கும். நானும் ஜட்ஜ்மெண்ட் சார் வந்து வாழ்த்து சொல்லான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்க ஊரை வாழ்த்து சொல்லிட்டீங்களாக்கும்.
ஏய் அப்பத்தா சமாளிக்காத, மறந்து விட்டு எப்படி சமாளிக்கிற நீ? அப்படி நீ சஸ்பென்ஸா வாழ்த்து சொல்றதா விடிய காலையில என்ன சொன்ன சொல்லியிருக்கணும். எல்லாரும் வாழ்த்து சொல்லி அப்பாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நினைச்சு பாது வந்துட்டு நீ சஸ்பென்ஸா சொல்ல வந்து எப்படி சமாளிக்கிற நீ எல்லாம்? உன் ஜோலியை பாரு, எனக்கு தெரியாதா என் மகன் பிறந்த நாள் என்னைக்குண்டு? நீ சொல்லிது எனக்கு தெரியுமாக்கும். நீ எல்லாம் நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளியா என்னை கேள்வி வைக்கிற வந்து? நேத்து முளைச்சமா இன்னைக்கு முளைச்சமான்றதெல்லாம் முக்கியம் இல்ல பத்தா. ஞாபகம் வச்சு யாரு முதல்ல வாழ்த்து சொல்றாங்களோ அவங்கதான் அவங்களை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அம்மாதே அப்பாவை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்கதான் முன்னக்கூடியே புது துணியெல்லாம் எடுத்து வச்சு அப்பாவை கொடுத்து விடிய காலையிலேயே எழுப்பி அவங்களுக்காண்டி விடிய காலையில எழுந்திரிச்சு மாவாட்டி வடை சுட்டு பாயாசம் செஞ்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. நீ அப்பாவுக்காக என்ன பண்ண? முறை கேள்வி எல்லாம் பாயிண்ட் அதையும் கேட்கறா, நமக்கு பதிலும் சொல்ல முடியல. பக்கத்துல வேற உளுந்தவடையும் பாயாசமும் நம்மளை இழுத்துக்கே இருக்கு. இவ வேற கேள்வி மேல கேள்வி விட்டு கொள்றா. இந்த குந்தாணி என்னைக்கு இந்த வடையும் பாயாசம் நம்ம கொண்டு தரப்போறா? வாய் விட்டு கேட்க முடியல. சமாளிப்போம். கருப்பியா நல்லபடியா இருக்கணும்டா, நீ தீர்க்க ஆயுசுக்கு உள்ள ஊட்டி பண்டாட்டியோட நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்டா. பிறந்தநாள் வாழ்த்துக்கடா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் என்னடி அங்க நின்றுட்டே இருக்க? எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கூடு, வடையும் பாயாசத்தையும் சாப்பிட்டுட்டு பிறந்த நாளுக்கு 4 பேர் சாப்பிட்டு வாழ்த்தினாதான் நல்லது. போட்டுக்குவா கிளவி. இந்த வடை மேலையும் பாயசத்து மேலேயும் ரொம்ப நேரமா கண்ணா இருக்கு. அதுக்கு ஒரு சாக்குக்கு வாழ்த்த சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணுமா? இதுக்கு வேணும்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல எல்லாத்துக்கும் வந்து கொடுங்கன்றது. பரமே எல்லாத்துக்கும் தாண்டி சேர்த்து செஞ்சிருக்கேன், நல்லா சாப்பிட சொல்லு. யாரும் வைக்கப்படாம சாப்பிட சொல்லு, கேட்டு வாங்கி சாப்பிட சொல்றியே. அதெல்லாம் வைக்கப்பட மாட்டாங்கம்மா. அதெல்லாம் எப்பனுக்கு இருக்காங்க. அங்க வட்டையும் பாயாசம் இழுத்துக்கு இருக்கு நிறைய பேர்த்த. ஜோலியம்மா அதை பாரு. நான் என் மருமகிட்ட கேட்கிறேன், அவ எடுத்து வந்து கொடுப்பா, நான் சாப்பிடுவேன். ஆமாடி பரமே, திங்கிறதுக்கு மட்டும் மருமக கண்ணு தெரியும், மத்ததுக்கெல்லாம் மகளும் பேத்தி தான் கண்ணு தெரியும். 2 பேரும் படிச்சவளுக, நாங்க வசதிக்காரியே டிசெண்டா இருக்க மட்டும் வளையல. வந்து ஒரு அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல துப்பு இல்ல, அவளாம் தங்கச்சின்னு பேசிக்கிறா வெக்கமலாம.